இன்றைய நாளில் ஒரு போராட்டம் ஒன்று புலிகளைப் போலவே நாங்களும் நீதிமன்றத்தில் பயங்கரவாத தடை சட்டத்தினுடைய அடிப்படையில் நாளை கைது செய்ய இருப்பதாக அச்சுறுத்தி இருக்கின்ற போலீசாருக்கு இன்னொரு அழைக்கப்பட்டு அச்சுறுத்தப்படக்கூடிய சம்பவம் அடிபணிந்து தமிழர்களுடைய காலிலே மண்டியிடுகிற நிலம். காவல்துறையினுடைய வாகனம் கௌரவ நீதிமன்றங்களை விமர்சிக்கவில்லை, கௌரவ நீதிமன்றங்களுடைய தீர்ப்புகளை வல்வெட்டித்துறை நகர்பகுதி இப்படி இருக்கிறது. நாங்கள் இன்றைக்கு இங்கே ஏன் வந்திருக்கோம்னு சொன்னால், இந்த இடம் நிறைய பேருக்கு பரிச்சயமாக இருக்கக்கூடிய இடம். இன்றைய நாளில் ஒரு போராட்டம் ஒன்றுக்கு இங்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அண்மையிலே கிளிநொச்சியில் ஒரு போராட்டம் இடம்பெற்றிருந்தது. ஒரு பாடல் பாடி சமூக வலைத்தளத்தில் வெளியிட்டது தவறா அப்படின்னு சொல்லி இந்த விடயம் நீதிமன்றத்தில் பயங்கரவாத தடை சட்டத்தினுடைய அடிப்படையில் கிளிநொச்சியை சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு இளைஞன் இந்த அமைப்பின் அடிப்படையில் உள்ளே வைக்கப்பட்டிருக்கார் அப்படின்ற விடயம் எல்லோருக்குமே தெரியும். அது தொடர்பிலான விஷயம் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய வேளையில் அவர் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துகிற விதமாக இந்த போராட்டம் ஒன்று இடம்பெறுகிறது. அதிலேயும் இங்கே வல்வெட்டித்துறை இடம்பெறக்கூடிய இந்த போராட்டம் என்றது அது போராட்டத்தை ஏற்பாடு செய்யக்கூடிய சிலரை நேற்றும் இன்றைக்கும் நேற்று ஒரு அழைக்கப்பட்டிருந்தார். இன்றைய நாள் காலையில் இன்னொரு அழைக்கப்பட்டு அச்சுறுத்தப்படக்கூடிய சம்பவம் இருந்தாலும் கூட இந்த மண் சோரம் போகவில்லை என்பதை வெளிப்படுத்துகிற விதமாக இந்த நாளில் போராட்டம் இடம்பெறுகிறது. நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும் இது பூராகவே ஏராளமான புலனாய்வாளர்கள் வெவ்வேறு தரப்பட்டவர்களை சேர்ந்தவர்கள் இங்கே இருக்கிறார்கள். போராட்டம் இன்னும் சொற்ப வழியில் இந்த இடத்துல ஆரம்பமாக இருக்கிறது. பல்வேறுபட்ட பதாகைகள் ஏனைய விஷயங்கள் எல்லாம் இந்த இடத்துல அவர்கள் தயார் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் ஃபாலோ செய்துட்டு பாருங்க, யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துட்டு பாருங்க. நடைபெற்று கொண்டக்கூடிய இந்த விடயம் தொடர்பிலையும் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே பதிவு செய்யுங்க. இதில் தான் வல்வெட்டித்துறை நகராட்சி மன்றம் இருக்குது. அதுக்கு முன்பாகவே இந்த பேருந்து திரைப்படத்துக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த இடத்துல இந்த போராட்டக்காரர்கள் பல்வேறுபட்ட பதாகைகளை தாங்கியிருக்கிறார்கள். இங்கே பார்த்தா காவல்துறையினர் ஏனைய விஷயங்கள் முற்றுமுழுதாக அந்த ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை அப்படின்றத பல இடங்களில் பார்க்கக்கூடிய இருக்குன்ற விஷயம் சொல்லப்பட்டிருந்தாலும் கூட சுதந்திரமாக தங்களுடைய குரலை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு இங்கே எப்படி இருக்குது அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம். காவல்துறையினுடைய வாகனம் இந்த பக்கத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வேளையிலே பல்வேறுபட்ட பதாகைகள் இங்கே இருக்குது. அரசே பயங்கரவாத தடை சட்டம் வேண்டாம், தமிழ் மக்களை நிம்மதியாக வாழ விடு வல்வெட்டித்துறை மக்கள் என்ற தலைப்பிலும், அதே மாதிரி தான் PTA பயங்கரவாத தடை சட்டமுடன் நீக்கப்பட வேண்டும், பயங்கரவாத தடை சட்டம் வேண்டாம், இப்படியான விஷயங்கள் இதில் வலியுறுத்தப்படுகிறது. பதாகைகள் மூலமாக குரல் வலையின் விலங்குடைக்க அணிந்திருவோம் என்பது பிரதான விஷயம். பாடல் பாடியதற்கு சிறை தண்டனையா? அரச பயங்கரவாதத்தால் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள சங்கீதன் என்ற பாடகரை விடுவிக்க கோரும் வல்வெட்டித்துறை நகரின் கவனஈர்ப்பு போராட்டம். வல்வெட்டித்துறை நகர பகுதியிலே சங்கீதனுக்கு நீதி வேண்டும், கலைஞனை விடுதலை செய், சட்டம் அனைவருக்கும் சமமாக அமல்படுத்தப்பட வேண்டும், வல்வெட்டித்துறை பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் இளைஞர்கள் என்ற விடயம். இதில் மிக முக்கியமான இன்னொரு பதாகை இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. ரேப் பண்ணியவன் வெளியே, ரேப் பண்ணியவன் உள்ளே. அதைவிட NPPயின் ஏமாற்று பாடலுக்கு தடை இல்லையா? வல்வெட்டித்துறை தேர்தல் பாடல் ஆட்சி மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை என்று சொல்லி இவ்வளவு விதமான கோஷங்களோடும் இந்த இடத்துல இப்போ போராட்டம் பயங்கரவாத தடை சட்டமும் வேண்டாம், நாட்டு சட்டமும் வேண்டாம், பயங்கரவாத தடை சட்டமும் வேண்டாம், பயங்கரவாத தடை சட்டமும் வேண்டாம், பயங்கரவாத தடை சட்டமும் வேண்டாம், பயங்கரவாத தடை சட்டமும் வேண்டாம், வேண்டாம் வேண்டாம், பயங்கரவாத தடை சட்டம் வேண்டாம், வேண்டாம் வேண்டாம், நீக்கு நீக்கு, நீக்கு நீக்கு, வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே, வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே, வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே, ஒடுக்காதே ஒடுக்காதே, ஒடுக்காதே ஒடுக்காதே, ஒடுக்காதே ஒடுக்காதே, ஒடுக்காதே ஒடுக்காதே, கைது செய்யாதே கைது செய்யாதே, இளைஞர்களை கைது. நிலைமையை பாருங்க, இங்கே போராட்ட களங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஆட்களையும் இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஆட்களையும் இந்த இனம் பற்றிய புரிதல் அல்லது இருக்கக்கூடிய தெளிவு நிலை எப்படி இருக்கின்றத இதை வைத்து நீங்கள் உணரக்கூடியதாக இருக்கும். கைது செய்யாதே கைது செய்யாதே, கைது செய்யாதே கைது செய்யாதே, பாடகனுக்கு சிறை, பாடகனுக்கு சிறை, பாடகனுக்கு சிறை, சிறுவர் பாலியல் துஷ்பிரயோகவாதிக்கு விடுதலை, பாடகனுக்கு சிறை, பாடகனுக்கு சிறை, உணர்வு
வேண்டாம். பயங்கரவாத தடை சட்டமும் மாற்றி சட்டமும் வேண்டாம். பயங்கரவாத தடை சட்டமும் மாற்றி சட்டமும் வேண்டாம். பயங்கரவாத தடை சட்டமும் மாற்றி சட்டமும் வேண்டாம். தேசிய உணர்வை பயங்கரவாதமாக்காதே. தமிழ் தேசிய உணர்வை பயங்கரவாதமாக்காதே. தமிழ் தேசிய உணர்வை பயங்கரவாதமாக்காதே. தமிழ் தேசிய உணர்வை பயங்கரவாதமாக்காதே. நிறுத்து நிறுத்து அடிக்காதே அடிக்காதே ஜனநாயகத்துக்கு சாவு மணி அடிக்காதே. ஜனநாயகத்துக்கு சாவு மணி அடிக்காதே. பதவி விலகுங்கள் பதவி விலகுங்கள். அரச பாராளுமன்ற பிரதிநிதிகளை பதவி விலகுங்கள் பதவி விலகுங்கள். பதவி விலகுங்கள் பதவி விலகுங்கள். பதவி விலகுங்கள் பதவி விலகுங்கள். பதவி விலகுங்கள் பதவி விலகுங்கள். வல்வெட்டித்துறை மக்கள் சார்பாகவும் இளைஞர்கள் சார்பாகவும் ஆர்வலர்கள் சார்பாகவும் தமிழ் மக்களின் விடுதலை போராட்டத்திலே பயங்கரவாத தடை சட்டம் உடனடியாக நீக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தும் அதன் மூலம் கைது செய்யப்பட்ட கைதிகளையும் கலைஞர்களையும் இவ்வேளையில் கைது செய்வதை நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தும் அதேபோன்று மக்களுக்கான சுதந்திரமான நடமாட்டத்துக்கான விடுதலையை வேண்டியும் முக்கியமாக எமது இளைஞர்களின் இன்றைய அச்சுறுத்தலுக்கு மத்தியிலும் வல்வெட்டித்துறையில் நேற்றைய தினம் இந்த ஏற்பாடு செய்யப்பட்ட பொழுது போலீசாரினால் அச்சுறுத்தி எம்மிடம் கையெழுத்து பெறப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையிலே இந்த போராட்டமானது எந்த வகையிலும் தனியான தடை செய்யப்பட்ட ஆயுத குழுக்களுக்கு மீளுருவாக்கத்திற்கோ அல்லது எந்த ஒரு நீதிமன்றத்தையோ அவமதிக்கும் வகையில் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. இலங்கையில் இருக்கின்ற சட்டத்தை மாற்ற கோரியும் அப்பாவி இளைஞர்கள் சிறையில் வாடும் இளைஞர்களையும் கலைஞர்களையும் விடுதலை வேண்டியுமே இந்த போராட்டம் இங்கே ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. ஆகவே இவ்வேளையில் தமிழ் மக்களுக்கு ஒரு நீதியும் தென்னிலங்கைக்கு ஒரு நீதியுமான இன்றைய அனுர அரசின் கொள்கையை மாற்றப்பட வேண்டும். எமக்கான நீதி கிடைக்க வேண்டும். சர்வதேச நீதி எமக்கு கிடைக்க வேண்டும். எமது இனப்படுகொலைக்கான நீதி மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தே இங்கே வல்வெட்டித்துறை மக்கள் இளைஞர்களினால் இந்த போராட்டம் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இங்கே வருகிற அந்த அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு முக்கியமாக எம்மை படம் செய்து நாளை கைது செய்ய இருப்பதாக அச்சுறுத்தி இருக்கின்ற போலீசாருக்கும் நன்றியை தெரிவித்து சங்கீதன் என்ற ஒரு சொல்லிசை பாடகர் ஈழத்தமிழர் பாடல் ஒன்றை பாடியதற்காக அவர் புலிகளை மீளுருவாக்க முற்பட்டதாக இனவாதம் மிக்க ஸ்ரீலங்கா போலீசாரால் பொய்க்குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டு கொடிய சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கின்றார். அந்த கைது சம்பவத்தை மிக வன்மையாக கண்டிக்கின்றோம். ஸ்ரீலங்கா போலீசாருடைய அந்த இனவெறி இன்னமும் தமிழர்களுக்கு எதிரான ஒடுக்குமுறையை தொடர்ந்து கொண்டே இருக்க செய்கின்றது. அவர்கள் அந்த பொய்யான ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையிலே அவர்கள் மேற்கொண்ட அந்த கைதையும் நாங்கள் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம். சங்கீதன் அவர்கள் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும். அவர் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் எந்த விதத்திலும் சட்டத்துக்கு முரணான செயல்பாடுகளில் ஈடுபட்டிருக்கவில்லை. கடந்த காலங்களிலே கடந்த 17 வருடங்களிலே இவ்வாறான பாடல்கள் இசைக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய தேர்தல் பிரசார கூட்டங்களிலே, ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தேர்தல் பிரசார கூட்டங்களிலே, ஏன் இந்த அனுரகுமாரவினுடைய மாற்றத்தை கொண்டு வரப்போகிறோம் என்று சொல்லி வந்த என்பிபியினுடைய தேர்தல் பிரசார கூட்டங்களிலும் இவ்வாறான பாடல்கள் ஒலிக்க விடப்பட்டிருக்கின்றன. அந்த அவ்வாறான ஒரு சூழலிலே இந்த கடந்த 17 வருடங்களில் இந்த மாவீரர் நினைவேந்தல்கள் நடைபெற்ற பொழுது அல்லது முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல்கள் நடைபெற்ற பொழுது இந்த பாடல்கள் இசைக்கப்பட்ட பொழுது இந்த சம்பவங்களை எல்லாம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையிலே தாங்கள் எல்லா சுதந்திரங்களையும் அனுமதித்திருக்கிறோம், தங்களுக்கு உள்ளக விசாரணை நடத்துவதற்கு சந்தர்ப்பம் தர வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையிலே கோரிக்கை வைத்து இவர்கள் அந்த கால நீடிப்பை தொடர்ச்சியாக பெற்றுக்கொண்டு வந்திருக்கின்றார்கள். கடந்த காலங்களில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை கால நீடிப்பை வழங்குகின்ற பொழுது இந்த சம்பவங்களை அடிப்படையாக வைத்து கொண்டுதான் மீள்குடியேற்றம் நடந்திருக்கிறது, பேச்சு சுதந்திரம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, ஊடக சுதந்திரம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, ஒன்று கூடும் சுதந்திரம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, முள்ளிவாய்க்காலில் இறந்தவர்களை நினைவு கூறும் சுதந்திரம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, போரில் இறந்த புலிகளை நினைவு கூறுவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, இந்த நினைவு பாடல்களை பாடுவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே முன்னேற்றங்கள் நடைபெற்று கொண்டிருப்பதாக காட்டி கடந்த காலங்களிலே இனப்படுகொலை செய்த
ராஜபக்சர்களுக்கு எதிராகவும் இராணுவ தளபதிகளுக்கு எதிராகவும் இராணுவத்துக்கு எதிராகவும் ஒரு சர்வதேச விசாரணை வேண்டும் என்று தமிழர்கள் கோரிக்கொண்டிருந்த பொழுது, வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் கோரிக்கொண்டிருந்த பொழுது, புலம்பெயர் தமிழர்களும் ஈழத்தமிழர்களும் கூட்டாக அந்த கோரிக்கையை சர்வதேச சமூகத்தை நோக்கி முன்வைத்துக் கொண்டிருந்த பொழுது, அந்த சந்தர்ப்பத்திலே இலங்கை அரசு சொன்னது, தாங்கள் படிப்படியாக முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம், ஆகவே தங்களுக்கு அந்த உள்ளக விசாரணை மூலம் தாங்கள் அந்த நீதியை கொடுப்போம், நீங்கள் எங்களுக்கு சந்தர்ப்பத்தை தாருங்கள் என்று ஜெனீவாவிலே கோரி அவர்கள் அந்த கால நீடிப்பை பெற்றுக் கொண்டிருந்தார்கள். அவ்வாறு கால நீடிப்பை பெற்று இந்த இனப்படுகொலையாளிகளுக்கு எதிராக எந்த விதமான உள்ளக விசாரணையும் இல்லை, சர்வதேச விசாரணையும் இல்லாமல் அவர்கள் இப்பொழுது பாதுகாப்பாக இருந்து கொண்டிருக்கின்ற பொழுது, நேரடியாக அந்த யுத்தங்கள் நடைபெற்ற பொழுது ஆட்சி அதிகாரத்திலே பதவி நிலைகளில் இருந்திருக்காதவர்கள் இன்று நாட்டிலே பதவிக்கு வந்திருந்து கொண்டு கடந்த காலங்களில் எந்த செயல்பாடுகள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்று சர்வதேச சமூகத்திற்கு காட்டி அவர் உள்ளக விசாரணைக்கான கால நீடிப்பை பெற்றுக்கொண்டார்களோ, நாட்டிலே முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது, மனித உரிமைகளில் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்று காட்டி தங்களுக்கான வாய்ப்புகளை பெற்றுக்கொண்டார்களோ, அந்த செயல்பாடுகளையே இன்றைக்கு குற்றமாக காட்டி கைது செய்து சிறைகளில் அடைக்கின்ற நிலைமை மீண்டும் ஏற்பட தொடங்கி இருக்கின்றது. இந்த செயல்பாட்டை நாங்கள் மிக வன்மையாக கண்டிக்கின்றோம். அனுரகுமார திசாநாயக்கா அவருடைய என்பிபியினுடைய முக்கியமான பிரமுகர்கள் தேர்தல் மேடைகளிலே சொன்னார்கள், புலிகளைப் போலவே நாங்களும் விடுதலைக்காக போராடினோம், ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமைகளுக்காக போராடினோம், பாட்டாளி மக்களுடைய உரிமைகளுக்காக போராடினோம், நாட்டை ஆண்டவர்கள் அனைவரும் மேட்டுக்குடிகள், அவர்கள் தங்களுடைய சுகபோகங்களுக்காக தங்களுடைய நலன்களுக்காக நாட்டினுடைய அனைத்து சட்டங்களையும் வளைத்து வைத்திருக்கிறார்கள். ஆகவே பாட்டாளிகளுக்கு போராடிய பாட்டாளிகளுடைய பிள்ளைகளாகிய தாங்கள் பதவிக்கு வந்தால்தான் இந்த சட்டங்களை பாட்டாளி மக்களுக்குரிய சட்டங்களாக மாற்றுவோம் என்று சொன்னார்கள். அவர்களுடைய எடுபிடிகளாக இந்த வடக்கு கிழக்கிலே போட்டியிட்ட தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் அவ்வாறான கருத்துக்களைத்தான் இந்த மக்களுக்கு சொல்லி இந்த மக்களை நம்ப வைத்தார்கள். ஆனால் இன்று கைது செய்யப்பட்டு சிறைகளில் அடைக்கப்படுவது தமிழ் பாட்டாளிகளாகத்தான் இருக்கின்றார்கள். இன்று காணிகள் பறிக்கப்பட்டு நடுத்தருவில் விடப்படுவது பாட்டாளி தமிழ் மக்களாகத்தான் இருக்கின்றார்கள். வடக்கு கிழக்கெங்கும் அப்பாவி தமிழ் மக்கள், பாட்டாளி தமிழ் மக்கள், ஏழை தமிழ் மக்கள் இந்த அனுரவினுடைய ஒடுக்குமுறைகளால் மிக மோசமாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அந்த வரிசையிலே இன்று அப்பாவி இளைஞன் சங்கீதன் இன உணர்வை வெளிப்படுத்தியதற்காக புலிகளை மீள உருவாக்க முற்பட்டதாக, பயங்கரவாதத்தை மீள உருவாக்க முற்பட்டதாக ஒரு பொய்யான குற்றச்சாட்டின் அடிப்படையிலே கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அனுர அரசாங்கத்தை பொறுத்தவரையிலே தமிழ் மக்களுக்கு எந்த உரிமைகளையும் கொடுப்பதற்கு தயாராக இல்லை என்பதனையும் கடந்த 1.5 வருடங்களாக தமிழர்களுக்கு எதிராக ஒடுக்குமுறைகளை அவர்கள் தீவிரப்படுத்தி இருக்கிற நிலையிலே தமிழர்கள் அவர்களுடைய உண்மையான முகங்களை இனங்கண்டு அவர்களை நிராகரிக்க தொடங்கி இருக்கின்ற நிலையிலே இனிமேல் தமிழர்களை கைது செய்து சிறைகளில் அடைத்து அங்கே சிங்கள குடியேற்றங்களையும் பௌத்தமயமாக்கல்களையும் தானும் மேற்கொள்வதன் மூலம்தான் தென்னிலங்கை சிங்கள இனவாதிகளுடைய ஆதரவை தான் தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்பதற்காக இப்பொழுது அப்பாவி தமிழர்களுக்கு எதிராக பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்த தொடங்கி இருக்கின்றார். இந்த செயல்பாட்டை நாங்கள் ஒருபொழுதும் அனுமதிக்க முடியாது. எங்களை பொறுத்தவரையிலே இந்த ஒட்டியாட்சிக்குள் தமிழர்கள் பாதுகாப்பாக வாழ முடியாது. இந்த 15ஆம் ஆண்டு ரணில் மைத்திரி காலப்பகுதியிலே இந்த அனுரவும் சேர்ந்து வரைந்து வைத்திருக்கக்கூடிய ஐக்கியராட்சிய வரவை தமிழர்களுக்கான தீர்வாக கொண்டு வரப்போவதாக அனுர இந்த உலகம் முழுவதற்கும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அந்த ஒட்டியாட்சி வரைவு தான் இந்த சட்டத்தை தொடர்ந்தும் நடைமுறையிலே வைத்துக் கொண்டிருக்கின்றது. இந்த சட்டம் நீக்கப்பட வேண்டுமாக இருந்தால் இந்த ஒட்டியாட்சி முறைமை ஒழிக்கப்படுகிற பொழுதுதான் நாங்கள் அதனை செய்விக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே நாங்கள் யதார்த்தத்தை விளங்கிக் கொண்டு இந்த ஒட்டியாட்சிக்கு எதிராக ஒட்டுமொத்த தமிழர்களும் போர்க்கொடி தூக்க வேண்டும். ஒட்டியாட்சியை நிராகரித்து தமிழர் தேசம் இறைமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு சமஷ்டி தீர்வை நோக்கி நாங்கள் எல்லோரும் ஆணித்தரமாக குரல் கொடுக்கிற பொழுதுதான் இந்த பேரினவாதத்தை நாங்கள் அடிபணிய வைக்க முடியும். அதே வேளையில் எங்கள் மீது இவர்கள் மேற்கொண்ட இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு கொண்டு சென்று இந்த இனப்படுகொலையாளிகளை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே தூக்கு மேடையில் ஏற்றுகிற நிலைமை ஏற்படுகிற பொழுது இனவாதிகள் அடிபணிந்து தமிழர்களுடைய காலிலே மண்டியிடுகிற நிலைமையை உருவாக்க முடியும். இந்த 17 ஆண்டுகளில் அது நடைபெற்றிருந்தால் இன்று இந்த இனவாதிகளுக்கு இந்த துணிச்சல் வந்திருக்காது. தாங்கள் அந்த குற்றங்களிலிருந்து தப்பித்து விட்டோம் என்பதற்காக 77, 83 செய்தது போன்ற கலவரங்களை மீளவும் ஆரம்பித்து தமிழர்களுக்கு எதிரான வன்முறைக்கு இவர்கள் தங்களை தயார்படுத்துகிறார்கள். அதனுடைய ஒரு எச்சரிக்கையாகத்தான் இவர்களுடைய அண்மைக்கால செயல்பாடுகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே தமிழர்கள் ஒட்டுமொத்தமாக திரண்டு உள்ளக விசாரணையில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, எங்களுக்கு ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை வேண்டும் என்பதிலே நாங்கள் உறுதியான நிலைப்பாடு எடுக்க வேண்டும். எடுத்து இந்த இனவாதிகளை சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்தினால் மாத்திரம்தான் எங்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைகளை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும்.
இதை நாங்கள் எல்லோரும் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உடனடியாக சங்கீதன் விடுதலை செய்யப்பட வேண்டும். இந்த பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அடைத்து வைக்கப்பட்டுள்ள அனைத்து தமிழர்களும் நிபந்தனையின்றி விடுதலை செய்யப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தி இங்கு பல துறைமுகங்கள் கட்டுவோம், தலைவருடைய தாய் தகப்பனுடைய பேரில் துறைமுகங்கள் உருவாக்கப்படும் என்று முதலாவது பிரேரணை நகரசபையில் உருவாகும் என்று கூறி பல பொய்யான குற்றச்சாட்டுகளை கூறி இந்த இதில் அதாவது வந்து உள்ளூராட்சி மன்ற பிரச்சாரங்களில் ஈடுபட்டார்கள். ஆகவே வாக்கு கொள்ளையடிக்கிறதுக்காக இட்ட வரைக்கும் அது மாற்றமடைந்து இந்த ஒரு சாதாரணமாக ஒரு பாடர் ஒன்று பாடினதுக்காண்டி அவர் இன்றைக்கு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு 14 நாட்கள் யாழ்ப்பாண சிறைச்சாலை தடுத்து வைக்கப்பட்டுகின்றார். அவருடைய என்பிபி பாராளுமன்ற உறுப்பினர்கள் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி கூறியிருக்கின்றார். இது ஒரு கண்டிக்கத்தக்கது. அதே மாதிரி இளங்குமரன் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களும் அப்படி ஒரு பாடம் இசைக்கப்படவில்லை என்று சொல்லியிருக்கின்றார். ஆகவே இப்படி அவர்கள் என்பிபி இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூறியும் அவர்கள் தங்களுடைய உண்மையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அது கைது செய்த பிழை என்றதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இப்போ தற்சமயம் அதாவது வந்து பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட இருக்கின்றது பயங்கரவாதத்தை பாதுகாக்கிற மக்களை பாதுகாக்கிற சட்டம் என்றது மக்களை பாதுகாக்கிற சட்டம் இல்லை, அது அரசாங்கத்தை பாதுகாக்கிற சட்டமாகத்தான் நாங்கள் இங்கே பெற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. உண்மையிலேயே இந்த பயங்கரவாத தடை சட்டத்தால் தமிழ் முஸ்லீம் மற்றும் சிங்கள மக்கள் அனைவரும் தான் ஒற்றுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த பயங்கரவாத சட்டம் முற்றாக நீக்கப்பட்டு பயங்கரவாதத்தை பாதுகாக்கிற சட்டம் முற்றாக நீக்கப்பட்டு தமிழ் இளைஞர்கள், அரசியல் கைதிகள் மற்றும் இனிமேல் இந்த கைதிகள் தொடர்ச்சியாக இடம்பெறக்கூடாது என்றும் இது தொடர்ந்து இந்த கைதிகள் இடம்பெற்றால் இது மோசமான விளைவை சர்வதேச சமூகம் ஊடாக இங்கு ஏற்படுத்தி கொடுக்கப்படும் என்றும் மற்றும் இதுவரை காலம் நடைபெற்ற இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச நீதியான தீர்வு எட்டப்பட வேண்டும். உலக அளவிலேயே மனித உரிமைகளுக்கு எதிரான மிகவும் காட்டுமிராண்டி சட்டம் என்று ஐக்கிய நாடுகள் சபை உள்ளிட்ட ஏனைய சர்வதேச அமைப்புகளாலும் சர்வதேச நாடுகளாலும் வர்ணிக்கப்பட்ட தெரிவிக்கப்பட்ட ஒரு சட்டத்தை மாற்றுவதாக கூறி ஆட்சி பீடத்திற்கு வந்த அரசாங்கம் இன்று அந்த பயங்கரவாத தடை சட்டத்தை வைத்துக்கொண்டு தமிழ் மக்களுக்கு எதிரான அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறைகளையும் விஸ்தரித்திருக்கின்றது. அடிப்படையிலே நாங்கள் பார்க்கின்றோம், இந்த நாட்டிலே ஒரு தொடர்ச்சியாக இன்று காலாகாலமாக பல தசாப்தங்களாக இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் வாயிலாக இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு எதிரான இனப்படுகொலைக்கான நடவடிக்கைகளும் அதே நேரத்தில் இன ஒடுக்குமுறைகளும் முன்னெடுக்கப்பட்டு வந்திருக்கின்றன. அவ்வாறான ஒரு சட்டத்தின் வாயிலாக குற்றஞ்சாட்டப்பட்டு இப்போது இளைஞர்கள் கைதாகி கொண்டிருக்கின்றார்கள். இந்த இடத்திலே நாங்கள் கௌரவ நீதிமன்றங்களை விமர்சிக்கவில்லை, கௌரவ நீதிமன்றங்களுடைய தீர்ப்புகளை விமர்சிக்கவில்லை. ஆனால் இங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற சட்டம் என்பது ஒரு சர்வதேச அளவிலே ஒரு சாபக்கேடான அகற்றப்பட வேண்டும் என்று ஏன் ஒரு காலத்திலே ஆட்சிக்கு வர முதல் இந்த அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசியல்வாதிகளும் குரல் கொடுத்த சட்டம் ஒன்றின் வாயிலாக இன்று கைதுகள் இடம்பெறுகின்றது. எங்களுடைய மக்கள் மீது இவர்கள் எந்த கரிசனையும் கொள்ள மாட்டார்கள், அரசியல் அபிலாஷைகளை கண்டுகொள்ள மாட்டார்கள், அவர்களுடைய அடிப்படை உரிமைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதற்கான தக்க சான்றுகளாக அண்மைய நாட்களாக இவ்வாறான கைதுகளும் பயங்கரவாத தடை சட்டத்தின் வாயிலான நடவடிக்கைகளும் இடம்பெறுகின்றன. இன்று அரசாங்கம் சொல்கின்றது பயங்கரவாத தடை சட்டத்துக்கு பதிலாக மாற்றுச் சட்டம் ஒன்றை கொண்டு வருவதாக. மாற்றுச் சட்டம் என்பது பயங்கரவாத தடை சட்டத்தை ஒத்ததாக அல்லது அதன் ஒரு தந்திரோபாயமான அணுகுமுறையாக இருக்கின்றது. இவ்வாறான நிலைமையிலே நாங்கள் இந்த நாட்டிலே பயங்கரவாத தடை சட்டம் ஒன்று தேவையில்லை. குற்றங்கள் இருந்தால் அது சாதாரண சட்டங்களின் வாயிலாக கையாளப்பட முடியும் என்று அரசாங்கத்துக்கு சொல்லி வைக்க விரும்புகின்றோம். இந்த இடத்திலே நாங்கள் தெளிவாக சொல்லிக் கொள்கின்றோம், இவ்வாறான சட்டங்களின் வாயிலாக கைது செய்யப்பட்ட அப்பாவி தமிழ் அரசியல் கைதிகள் அனைவரும் விடுவிக்கப்பட வேண்டும். குற்றச்செயல்களுக்கானவர்களுக்கான சட்டமாகவும் இன்று இந்த சட்டத்தை பயன்படுத்தி எங்களுடைய தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலையை மேலும் அரசாங்கம் தாமதித்து வருகின்றது. மேலும் இங்கே தமிழ் அரசியல் கைதிகளுடைய எண்ணிக்கையை அதிகரிக்கின்ற போக்கிலே அரசாங்கம் செயற்படுகின்றது. நாங்கள் அரசாங்கத்திற்கு தெளிவாக அறிவுகூவல் விடுக்கின்றோம், எவ்வாறான சம்பவங்கள் நிறுத்தப்படாவிட்டால், கட்டுக்கோப்புக்குள் கொண்டு வரப்படாவிட்டால் மேலும் இவ்வாறான போராட்டம் வெடிக்கும் என்று கல்வெட்டுத்துறையிலே இந்த உணர்வுள்ள இளைஞர்கள் ஏற்பாடு செய்த போராட்டத்தை ஒத்ததாக
கிராமமாக அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டம் ஆரம்பமாகும் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்.